என்ன ஒண்ணு வரீங்க? நான் மேல்மலை மேல்மலை வரியா? இல்ல மேல்மலை 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 சாமி சொல்லு சாமி. நீ எங்க வர? நானா அவனாச்சி பவனாச்சி கும்பபத்ரா கோதாவரி என்று சொல்லக்கூடிய காசி ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய எல்லாம் போயிட்டு சுத்திட்டு வர சாமி. காலையில பாரு சாமி. சொல்லு சாமி. சாமி மாத்தாங்கேரியில போய் காலையில 2 மணிக்கு ஓடி போயிரு. என்ன பண்றீங்க? மாத்தாங்கேரியில போறதா சாமி நானும் திருச்செங்கட்டால் கொடியல் காட்டில் குடியிருக்கோம். நாங்க தாசரு. ஆமா, அந்த தாசரு என்ன பண்ணாரா? சிவனுடைய சக்தி சொல்ல போனால் வெடிவெட்டு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஒரு சிவபெருமானுடைய அம்சப்படாத மாதிரி அப்பேற அந்த இடத்தில் இந்த இடத்துல 24வது வருஷமாக குதிக்கொண்டு இருக்கின்றார். குதிக்கொண்டிருக்கிறாரு. குதி குதி சிவன் 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 உட்கார்ந்து இருக்கின்றார். சொல்லு சாமி. 24 வருஷம் குதிக்கொண்டிருக்கிறாரு. ஆமா ஆமா. அப்படி இருக்க சமயத்தில் சிவன் என்ன பண்ண? சிவனுடைய என்ன பண்ணாரு? ஒரு குரங்கு ஒண்ணு இருந்தது. அந்த குரங்கு ஒரு மரத்தடியில் மேலே ஏறி விளையாடி கொண்டு இருந்தது. அப்படி விளையாடி கொண்டு இருக்க சமயத்தில் ஒரு புலியாகப்பட்டது நேரா அந்த ஆசங்கர் வார்கள் வந்தது. இந்த புலியை பார்த்து அந்த குரங்கு என்ன பண்ணுது? பயந்து மேலே உட்காந்துக்கிச்சான். இந்த புலி ஒரு மனுஷனை பார்த்தா உருறணும். அது மாதிரி அந்த புலியை பார்த்து உருணிச்சான். அந்த உருன்னு சொன்ன மாதிரி இது அதை பார்த்து அங்கே படுத்து தூங்கிடுச்சு. என்னது? புலி புலி மரத்தடியில. அப்புறம் வெடிக்கிற வரைக்கும் தூங்கினா நம்மளை சாப்பிட்டு போயிருமான்ட்டு ஒவ்வொரு இலையா பறிச்சு 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 அந்த மரத்துல இருக்கிற இலை பூரா பறிச்சு பறிச்சு போட்டுச்சான். என்னது? குரங்கு. குரங்கு காலையில் வெடிகாலம் புலி போய்விட்டது. உடனே அவர் கீழே இறங்கி வச்சா குரங்கு. உடனே பிரச்சனமாகி யாரு? ஈஸ்வரன் பிரச்சனமாகி சாமிக்கு உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டுச்சான். சரி, அதுல கேட்கும் போது அவர் குரங்கு என்ன சொல்லிச்சான்? சாமி, நான் எந்த விதமான இதுவும் செய்யலையே, உனக்காக நான் எந்த விதமான இதுவும் பண்ணலையே, எனக்கு எப்படி நீ இந்த வரம் கொடுக்கறா என்று கேட்டுச்சான். சாமி, நீ பறிச்சு போட்டு என்னுடைய சிவாலயம், இந்த சிவாலயம் நீ பறிச்சு போட்ட இலை வில்வ மரத்த இலை. இந்த வில்வ மரத்த இலை வந்து நான் இல்லை சிவனுடைய இதை நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என் மேல அந்த வில்வத்தை பறிச்சு போட்டு போடனால நான் முத்தி அடைஞ்சு உன்னுடைய என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கறேன்னு சொல்லிச்சான். சாமி என்ன சொல்லிச்சான்? நான் அடுத்த பிறவில குரங்க மாட்டிட்டு எனக்கு அரசனுடைய இது வேணும் அப்படின்னு கேட்டான். சரி அப்படியே கொடுக்கணும்னு குரங்கு என்னன்னு சொல்லிச்சான்? எனக்கு முகம் வந்து குரங்கு முகமா தான் இருக்கணும். அரசனா இருந்தாலும் குரங்கு முகமா தான் வேணுமாம். அதனாலதான் யாருமே ஒரு குரங்குடைய முகத்துல இருக்கின்றார். அப்படி இருக்க இந்த சிவபெருமாண்டியார் இதுல வந்து இருக்கும்போது 1000 பேருக்கு அன்னதானம் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அதனால ஒடியாந்தேன். சொல்லு சாமி. சாமியா சாமியா சாமி சொல்லு சாமி. அடியான் கடியான் 30 வருஷம் ஆச்சு சாமி. அப்படியா சாமி? சாமி சாமி அது அப்புறமே சாமி ஆராய்ச்சி மணி அடிக்கின்றது. அதனால 1000 பேருக்கு அன்னதானமா நம்ம போய் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வரலாமா? இல்லமா அப்புறம் பேசலாம் இல்லவா? உட்காருவாங்க. இப்படி வா இப்படி வா அந்த பக்கம் சாமி இளையதை கொடுத்து
என்ன சாமி வேணும்? சகல சம்பத்தும் சாமி இந்த குழந்தை இல்லாத வேண்டுதல் இந்த ஆராய்ச்சி மணிக்கட்டணம் வேணும் வந்து வாங்கிங்க. 1000 பேர் சபையில வாங்குறது நல்லது. குழந்தை இல்லாத வேண்டுங்க, கல்யாணம் ஆகாதவங்க இது மாதிரி கொண்டு வாங்கிங்க. நீ எதுக்காக அன்னம் அளிக்கின்றாய்? உன்னுடைய ஊரு, உன்னுடைய பேர் என்ன? ஏன் உன் முகம், உன்னுடைய அகம் மகந்த முகம் சொல்லுவார்கள். அதனால ஒரு எந்த இடத்துல போய் சாப்பாடு போட்டாலையும் முகம் மகந்து சிரிப்போடு சாப்பாடு போட்டாதான் அது அன்னமா வந்து சேரலாம் இருக்கும். ஆனா உங்க முகம் அப்படி இல்லையே. நான் பார்க்கும்போது உங்க 2 பேருக்கு முகம் வாடிக்கொண்டிருக்கின்றது. என்ன குறை? எதுக்காக இந்த அன்னதானம் செய்கிறீர்கள்? அந்த முகம் வாடி இருக்கின்ற காரணம் எனக்கு சொல்ல வேண்டாம் சாமி. சரி, சாமி, அம்மா தாயே, எங்களுக்கோ வயிறு நிறைய அன்னம் அளித்ததனால் உங்களுடைய குறை என்னால் குழந்தை பலன் வேண்டும். அதனால ஏற்கனவே 24 வருஷமாக கட்டி யாருக்குமே குறையில்லாத அளவுக்கு சிவன் கொடுத்திருக்கின்றார். அவருடைய அருள் நான் போயிட்டு எல்லாருக்கிட்டும் வாங்கி கொண்டிருக்கிறேன். எல்லா இடத்துலையுமே பல நதிகளுக்கு மொழிவு கொண்டு வர வாங்கி கொண்டிருக்கின்றேன். உன் ஈஸ்வரன் கொடுத்துனே இருப்பார். அதனால கொடுத்து முடிஞ்சிருந்தாலும் மறுபடியும் வேணும் அல்லவா? அதுக்காக 2 வருஷமா 3 வருஷமா 5 வருஷமா 10 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் ஒன்று செய்யறாங்க இல்லையா? அந்த கும்பாபிஷேகம் எதுக்கு செய்யறோம் என்றால் அந்த கும்பனுடைய அருள் பூரா வந்துச்சுனால அவருக்கு வேண்டும் மறுபடியும் வேணும் இல்லையா? அதுக்காக கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பத்தில் வந்ததோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வீட்டுக்கடை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால அந்த இடத்துல வர வாங்கி கொண்டு இருக்கின்றேன். உங்க 2 பேருக்கும் நான் உன்னுடைய குழந்தை பலன் வரம் தருகின்றேன். ஆண் வாரிசா கொடுக்கின்றேன். இதை 2 பேருமே உங்களுடைய மனம் அமர்ந்து திருப்ப முகத்தோடு என்கிட்ட வாங்கிக்க சாமி.
வயிறெல்லாம் நோகுது. என்னுடைய கணவருக்கு சென்று அவரை மருத்து மாதாவை அழைத்து வர சொல்றேன். இந்த ஆள் யாரு சொல்ல தெரியுது பக்கம்தான் பாட்டி, பக்கம்தான். மனைவிக்கோ கர்ப்பவதியாக இருக்கிற நீ பார்த்து பார்த்தாய் பார்த்தாய் பாட்டி. பாட்டி 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 எனக்கு என்ன பயம் பிறந்திருக்கா? வெளியே வர வரைக்கும் பயம் பிறந்திருக்கா பாட்டி? திருநங்க பொம்பளா சிவகாமியம்மா பொம்பளா சர்க்கரையா எடுத்துனுப்பா. அமாவாசை நாளை கண்ணே ஆண் சந்தானம் பிறந்திருக்கு. சித்திரை மாசம் அமாவாசை நாளிலே நம்மளுக்கோ ஆண் சந்தானம் பிறந்திருக்க இவனுக்கு சீராளா பேரிட்டு சர்க்கரை கொடுத்து ஆமா வாங்க அழகாக இருக்கீங்க. சித்திரை மாதம் பிறந்திருக்குது. இதுக்கு பேரு சீராளன்னு வைக்கிறீங்களா? ஆமா எந்த
ஆம்பளையா பிறந்திருக்கிறான். ஆமா, இந்த குழந்தைக்கு என்ன வாய் தொடுத்து சக்கரை தண்ணி என்ன ஊத்துறீங்களா? காசி, தங்க காய்ச்சல் வாய் துடைக்காதீங்க. இப்பெல்லாம் பாட்டில் வந்துருச்சு. 150 ரூபாய் தான், கொஞ்சம் வாட்டர் தண்ணி ஊத்துங்க. வாட்டர் தண்ணி ஊத்துங்க. என்னுடைய குழந்தை தாலாட்டு பாடுகிறது.